செலவு பண்ணா, உங்க பணத்தை அசுத்தமான இடத்துல செலவு பண்ணா, நீங்க போய் அவனை எப்படி நினைக்கிறீங்க? ஆனா வேதம் சொல்லுது, உலகத்தில் இருக்கிற எல்லாருடைய பார்வைக்கும் தன்னுடைய பையனை கெட்டவனா அல்ல நல்லவனா காமிக்கணும்னு அவங்க அப்பா ரொம்ப முயற்சி எடுக்கிறாரு. ஆமேன்னு சொல்லுங்க. இந்த ஒரு விஷயம் எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. ஒரு பிரதர் ஒரு வாலிப தம்பியை குறித்து அவர் ஒரு விஷயத்த சொல்றாரு. இந்த மாதிரி நடந்துச்சு பாஸ்டர், இந்த மாதிரி நடந்துச்சு. நான் பேசினேன், அவங்க அப்பாட்ட பேசினேன். அப்போ அவங்க அப்பா என்கிட்ட சாரி கேட்டார். இதெல்லாம் ஒன்றும் இல்லை பாஸ்டர், நீங்கள் கொஞ்சம் பொறுத்துங்க பிரதர் அப்படின்னு சொன்னார். ஆனால் சொல்லிட்டு ஒன்று மட்டும் சொன்னார், பிரதர் நீங்கள் இதை வேற யார்கிட்டையும் சொல்ல வேணாம் பிரதர், அவன் மாறிடுவான் பிரதர், கண்டிப்பாக அவன் மாறுவான்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. நீங்கள் யார்கிட்டையாவது சொன்னீங்கன்னா அவனை எல்லாருமே தப்பாக பார்த்துருவாங்களே பிரதர் அப்படின்னு என்கிட்ட சொன்னார். அதனால நீங்கள் ஒன்றும் அதை வெளியே காமிச்சிக்காதீங்க பாஸ்டர் அப்படின்னு என்கிட்ட சொல்கிறாரு. அப்போது தன்னுடைய பிள்ளை தப்பு பண்ணது இது உலகத்தானா இருந்தால் என்ன பண்ணியிருப்பாங்க? 4 இடத்துல மைக்கை போட்டு சொல்லுவாங்க. அதுவும் இன்னைக்கு இருக்கிற கிறிஸ்தவம் கூட அப்படிதான் போயிட்டு இருக்குது. யாராவது ஒருத்தர் ஏதாவது தப்பு பண்ணாங்கன்னா உடனே யாருக்காவது ஒருத்தருக்கு சொல்லணும். 10 பேருக்கு முன்னாடி அவன் பேரை கெடுத்துடணும், அவன் பேரை நாசம் பண்ணிடணும். ஆனா உண்மையான தகப்பன் உங்க பேரை கெடுக்கணும்னு நினைக்க மாட்டாரு, உங்க பேரை பெருமைப்படுத்தணும்னு நினைப்பாரு. இந்த ஜெபத்துல, இந்த இரக்கம் செய்யும் வரை இந்த கூட்டத்துல ஆண்டவர் உங்களிடத்துல பேசுறாரு. அன்பு தேவ பிள்ளையே, உங்களுடைய பேரை, உங்களுடைய வாசனையை எந்தெந்த இடத்துல கெடுக்கணும்னு மனுஷங்க முயற்சி எடுத்துட்டே இருக்காங்களா? பாஸ்டர் உண்மைதான் பாஸ்டர், எனக்காக தான் அந்த வார்த்தை பேசப்படுது. நான் ஒரு தப்பு பண்ண மாட்டேனா, நான் ஒரு மிஸ்டேக் பண்ண மாட்டேனா, என் வேலை ஸ்தலத்தில் என் பேரை கெடுக்கலாம், நான் குடியிருக்கிற இடத்துல என் பேரை கெடுத்துடலாம், இல்லைன்னா என் சொந்தங்களுக்கு முன்னாடி என் பேரை கெடுத்துடலாம். ஏற்கனவே என் பேரை நிறைய கெடுத்துட்டாங்க பாஸ்டர், இப்பவும் நான் செஞ்ச சில தவறுகளினால என் பேர் கெட்டு போயிருமோ, என் எதிர்கால நாசமாயிருமோ, என் எதிர்காலத்தில் என்னுடைய வருங்கால கணவனிடத்துல சொல்லிட்டாங்கன்னா, மனைவியிடத்துல சொல்லிட்டாங்கன்னா, அந்த குடும்பத்திடத்துல சொல்லிட்டாங்கன்னா நான் என்ன செய்வேன் அப்படின்னு உங்களுடைய இருதயம் அங்கலாய்க்குமானால், நான் நம்புறேன் தகப்பனுடைய முதல் அன்பு என்ன அப்படின்னா, உன் பலவீனங்களை வெளியே சொல்ற அன்பு இல்லை, உன் பலவீனங்களை மறைக்கிற அன்பு, உன் பலவீனங்களை மறைக்கிற அன்பு. இதுவரைக்கும் ஆண்டவர் உங்க பலவீனங்களை எல்லாம் மறைச்சிருக்காரு. நீங்க எவ்வளவு பலவீனமானவங்கன்னு உங்க மனைவிக்கு தெரியாது பிரதர், உங்க கணவனாருக்கு தெரியாது சிஸ்டர், உங்க அம்மா அப்பாவுக்கு தெரியாது மகன். ஆனா கர்த்தருக்கு தெரியும். உங்க பலவீனம் என்னன்னு தெரியும், உங்க விழுகை என்னன்னு தெரியும், உங்க பாவம் என்னன்னு தெரியும், உங்க தப்பு என்னன்னு தெரியும். ஆனா ஆண்டவர் என்ன பண்ணார் தெரியுமா? எல்லாருடைய கண்ணுக்கு முன்னாடியும் உங்க பலவீனத்தை இதுவரைக்கும் மறைச்சாரு. உங்க பலவீனத்தை இத்தனை நாட்களும் மறைத்தார். உங்களுடைய பலத்தை மட்டும்தான் மற்றவங்களுக்கு முன்னாடி காமி